ஸோ ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இட் வில் கெட் worse பிஃபோர் இட் கெட்ஸ் பெட்டர். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நல்லா ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்படுவீங்க, எல்லாம் அந்த நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்றது தான். இது ஒரு பயாஸ் மாதிரி தான். இது ஒரு பயாஸோட பேர் இட் வில் கெட் worse பிஃபோர் இட் கெட்ஸ் பெட்டர். ஸோ இது வந்து ஒரு இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இது ஒரு தவறான ஆர்கியூமெண்ட். ஓகேவா? இது ஒரு தவறான ஆர்கியூமெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னேறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம போடுறது தவறான இது. அதான் நம்ம முன்னேற்றத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இட் வில் கெட் worse பிஃபோர் இட் கெட்ஸ் பெட்டரு. ஸோ வந்து இது ஏன் ஒர்க் ஆகுது, இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்க பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம வந்து ஒரு பேட்டர்ன்ஸோ இல்லை ஒரு எக்ஸ்பிளனேஷனோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது வந்து தேடுவோம். இது ஏன் நடக்குது, இது இதனால தான் நடக்குது அப்படின்றத நம்ம போட்டுக்க நினைப்போம். அதனால தான் நம்ம இப்படி நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு கஷ்டப்படுவோம் அப்புறம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இப்போதைக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படின்றது. கஷ்டப்படுறது நல்லா இருக்கிறது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி சொல்ல வராங்க பார்த்தா, அடுத்தவங்க இல்லை யாராவது நீயே சொல்லும்போது இப்போதைக்கு கஷ்டப்படுறா, ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிறது. அதேமாதிரி ஜெயிச்சிட்டேன்னா ஓகே நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. இது எப்படி நம்மளை ஏமாத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ் மாதிரி தான். ஸோ வந்து இது எப்படி கன்ஃபர்மேஷன் பயாஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது நம்ம செய்கிறது ஏதாவது ஒன்று தவறாக ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம தவறாக பண்ணிட்டோம் இல்லை நம்ம தோற்றுறோன்னா அடுத்தவங்க சொன்னது கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்போம். அதேமாரி நம்ம ஏதாவது நல்லது செஞ்சுட்டோம் இல்லை ஜெயிச்சிட்டோம்னா அவங்க கரெக்டாக தான் நம்மளை பற்றி யோசிச்சுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள பெருமையாக பேசுகிறது. ஸோ ஃபால்ஸ் அத்தாரிட்டி இதனால் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சொன்னவங்க மேலே நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டி பயஸ், ஃபால்ஸ் அத்தாரிட்டி பேர் ஆகிடும். அதாவது இப்போ சொன்னவங்க மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க சொல்கிறத பேச்சு கேட்பீங்க. அப்போ இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் ஆனால் அது நம்புறது தப்பு. ஓகேவா? ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிப்புக்கோ எங்கே போய்க்கிறார். ட்ரிப்புக்கு போகும்போது என்னென்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு. என்னென்ன சிம்டம்ஸ்னால் வயிறு வலி, வாமிட்டிங்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸ். ஸோ அந்த சிம்டம்ஸ் வெளியே போய்க்கிறாரு. ஸோ அந்த சிம்டம்ஸ்க்காக என்ன பண்ணாருன்னா போயிட்டு டாக்டரை பார்க்க போனார். டாக்டர் பார்க்கும்போது என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து ஜஸ்ட் செக் பண்ணுறாரு. தன்னுடைய வாயில் பார்க்கறது, இல்லை வயிற்று அழுத்தி பார்க்கறது, எல்லாம் சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் கேட்குறாரு. ஓகே இதெல்லாம் கேட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி தந்துக்கிறேன், இது வந்து 3 நாளைக்கு போடுங்க, முதல்ல இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்ஸ் ஆகும், அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்றாரு. ஓகேவா? அந்த டேப்லெட்ஸ் போடுங்க அப்படி சொல்லுவார். சரி ஓகே, அது டாக்டர் பார்த்துறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சரி திருப்பி அவர் ஹோட்டலில் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வலி இன்னும் அதிகமாக தான் ஆகிருக்கு. அதிகமானதால டாக்டர்கிட்ட கால் பண்ணிக்கும்போது டாக்டர் என்ன சொன்னால், ஐ டோஸ் ட்ரை பண்ணுங்கள், 3 நாள் போடுற மாத்திரையே 5 அதாவது லைக் 3 வேலை போடுற மாத்திரையே 5 வேலையாக போடுங்க அப்படின்னு சொல்லும்போது 5 வேலையாக போட்டாலும் வலி இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற பெரிய டாக்டரை பார்க்க ஆரம்பிக்கும்போது பெரிய டாக்டராக வரும்போது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது வந்து அப்பெண்டிக்ஸு, இது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து அப்போ டாக்டர் கேட்டுக்கிறாங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ தள்ளி போட்டீங்க அப்படின்ட்டு. அப்போது டாக்டர் சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி இல்லை நான் டாக்டரை பார்த்தேன், அவர் தான் ஜஸ்ட் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுங்க, அவர் தான் சொன்னார், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்றாரு. நீங்கள் ஏமாந்துக்கிறீங்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்னார். எதனால் பார்த்தீங்கன்னா, அதுதான் அவர் சொன்னது தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்கிறது தான். இது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் சிஇஓ வந்து என்னென்னா, அவங்க பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப டாப்லேயே போயிருக்கு, ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஃபால் ஆகிருக்கும் போது என்ன சொன்னால், ஒரு கன்சல்டண்ட்டை லைக் ஒரு தெரிஞ்சவங்க மீன்ஸ் ஒரு கன்சல்டன்ட் அவரை ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஹையர் பண்ணது வந்து பெர் டேக்கு $5,000. ஓகேவா? ஸோ அவரோட வேலை பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணிட்டு
என்ன இம்ப்ரூவ் பண்றது, என்னென்ன மாத்தணும் அப்படின்னு சொல்றது தான். ஸோ அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து பார்க்குறேன் உங்களது வந்து உங்க சிஸ்டமே சரியில்ல. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போதைக்கு ஓகே நான் ஒரு ஐடியா இருக்கு. நான் சிஸ்டம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி டவுன்ஃபால் இருக்கும். டவுன்ஃபால் இருந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் இருக்கு. ஸோ டவுன்ஃபால் ஆனோனே என்னன்னா, சரி ஓகே சிஇஓ வந்து நினைச்சுக்கிறாரு, ஓகே இவர் சொன்ன மாரி டவுன்ஃபால் இருக்கு இப்போதைக்கு. நம்ம ஓகே அப்போ இதுக்கப்புறம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே வெயிட் பண்ணி பார்த்துக்கிறாரு. பட் ஆனா ஆஃப்டர் 2 அண்ட் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படியே தான் டவுன்ஃபால்லே தான் இருக்கு. மொத்தமா இழுத்து மூடுற மாரி இருக்கும்போது, அப்போ என்ன பண்ணாருன்னா, அந்த சிஇஓ வந்து ஃபயர் பண்ணிட்டாரு. ஏன்னா ஏறவே இல்லையே. 2 இயர்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய பீரியட் பார்த்தீங்களா? ஜஸ்ட் வந்து அவர் வந்து ஓகே டவுன்ஃபால் ஆகும்னு சொல்லி நம்பி இவர் வந்து ஏமாந்து 2 இயர்ஸ் அவரு காசு குடுத்துக்கிறாரு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொலிடிக்ஸ்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிடிக்ஸ்ல சொல்றது தான். லைக் ஒரு ஒரு கரெக்ட்டான தலைவர் இல்லன்னா, அவர் வந்து அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நம்ம ஊர் நிலைமை சரியில்ல. இப்போதைக்கு நம்ம எல்லாரும் நீங்க டைட்டா இருந்துக்கோங்க. இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் சொன்ன மாரி ஊர் நிலைமை கொஞ்சம் கஷ்டத்துல வரும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே அவர் சொல்றத சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தா, பட் ஆனா அவர் வந்து பார்த்தா இடத்த மாத்திக்கின்னு வேற ஆளே வந்திருப்பாங்க. எல்லாம் ஒரு ஓடிப்பார் அந்த சிச்சுவேஷன் தாங்காம. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ரிலிஜியன் ப்ராஃபஸிஸ் என்னன்னா, சம் பிலீஃப் சிஸ்டம் சேஸ் தட் அதான் ஓகே ஒரு ஹெவன் நம்ம ஹெர்த் வந்து ஹெவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி காட்ஸ் பைபிள்ஸ்லயோ இல்ல பகவத்கீதா எதுலயோ சாரி ஓகே பைபிள்ஸ் பகவத்கீதா அப்புறம் இந்த மாதிரி ஸ்கிரிப்சுவல் இதுவில் வந்து சொல்லிக்கிறாங்க என்னன்னா ஹெவன் ஹெர்த்துக்கு வரதுக்கு முன்னாடி ஹெர்த் வந்து சஃபர் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளட்டு ஹெர்த் குயிக்கு அது மாதிரி எல்லாத்தையும் சஃபர் ஆகும் அப்படின்றது. இது வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடவுள் நம்புறவங்க வந்து இதனால தான் நடக்குது, கடவுள் சொன்ன மாதிரி நடக்குது அப்படின்றது மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ வந்து இதை நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் எவிடன்ஸ். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க நீங்க அப்படின்ற மாதிரி. ப்ரிடிக்ட் பண்ணாம கரெக்டான எவிடன்ஸ் காட்டுங்க. எப்படி மாத்துவீங்க நீங்க? இதை எப்படி மாத்தணும்? இதுக்கு பேர் என்ன? இது என்ன லைக் அந்த இப்போ ஒரு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, இது என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு எப்படி இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா நீங்க? எங்க காமிங்க அந்த எவிடன்ஸ் கேளுங்க. இதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத அந்த மாதிரி எவிடன்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு டைம்லைன் கேளுங்க. ஜஸ்ட் அவங்க நார்மலா இல்லை ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க இல்லை வந்து கரெக்டா ஒரு 1 இயர்ல இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது ப்ரிடிக்ட் பண்றதை விட்டுட்டு கரெக்டான டைம்லைன் கேளுங்க. எதனால 1 இயர் ஆகுது? எப்படி நமக்கு கம்பெனி போகும்? கரெக்டா கேளுங்க. அவங்க ஒரு கன்சல்டன்ட் தானே, இல்லை ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜபிள் பர்சன் தானே. டைம்லைன் கேளுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா செப்பரேட் கான்வர்சேஷன் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் ஒரு நல்ல விதத்தில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கான காரணம் வந்து நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டதால சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒன்றும் தப்பு. ஸோ அதுதான் இது வந்து என்னென்னா, இட் வில் கெட் வர்ஸ் பிஃபோர் இட் கெட்ஸ் பெட்டர். ஃபால்சி ப்ளேஸ் 1 to 5 minutes.